லக்ஷ்மியும் செல்வியும் சேர்ந்து தான் இப்போ நம்ம தமிழை சுந்தரியோட வீட்டுக்குள்ளேருந்து சுந்தரிக்கு தெரியாத வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் மெயினாக கார்த்திகை பார்க்கணும், கார்த்திக் வந்து நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் செல்வி வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே கார்த்திக்கிட்ட பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க, இவருக்கும் இவங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி தமிழ் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ லக்ஷ்மியும் போயிட்டு நம்ம கார்த்திக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பேசவும், எமோஷ்னலாக பேசவும், இதையெல்லாம் பார்க்கவும் தமிழுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருதுங்க. என்னடா இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டதே இல்லை, நம்ம மாஸ்டர் தான் இவங்கன்னு கரெக்டாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி, இதுக்கு முன்னாடி ரொம்ப பழகினவங்க மாதிரி இவ்வளோ நெருக்கமாக பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தமிழுக்கு சில சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம செல்வி இருந்துக்கிட்டு, இல்லைதா எனக்கு தெரியும்ல உன்னோட மாஸ்டர் எப்படி எங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதையெல்லாம் உன் அத்தைக்கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டிக்கிட்ட. அந்த விஷயத்தில் இப்போ செல்வி வந்து லக்ஷ்மியை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம முருகன் இங்கே தான் இருக்க போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குக்கா. ஏன்னா மாலினியை நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நான் அவளுக்கு தாய் மாமனாக இருந்து எல்லாத்தையும் செய்யணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்து செல்விக்கிட்ட ரொம்பவும் உருகி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் கார்த்திக் வந்து தாய்மாமன் முறையை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலையும் அதை ஏற்றுக்க மாலினி தயாராக இல்லை. இப்போதைக்கு இந்த இந்த சென்டிமெண்ட்டை வச்சு தான் நம்ம உள்ளே நுழைய முடியும், மாமாவை இந்த சென்டிமெண்ட்டை வச்சு தான் நம்ம அவரோட மனசை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் பிளான் போட்டுட்டாரு. அதுக்காக தான் இப்போ செல்வியை வந்து லக்ஷ்மியையும் தமிழையும் வெளியில் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. என்னதான் இவங்க பேசுனாலும் எல்லாருமே வந்து நம்ம கார்த்திக் பக்கம் சாஞ்சாலுமே சரி, என்ன ஆனாலும் சரி, நம்ம சுந்தரி வந்து அவங்களோட முடிவில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் தெளிவாக இருந்தாலும் சுந்தரியை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையாக இந்த கார்த்திக் அவரோட பக்கம் இழுத்துட்டாருங்க. முதல்ல செல்வி இழுத்தாரு, அதுக்கப்புறம் தமிழை இழுத்தாங்க. இப்போ நம்ம கிருஷ்ணாவும் கார்த்திக் பக்கம் லேசாக மனம் சிறங்கி இருக்காரு. அதுவும் அந்த கோவிலில் மாலினிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த விரதத்தை செஞ்சுருக்காரு. அதையெல்லாம் தான் நம்ம இப்போ கிருஷ்ணா வந்து கொஞ்சம் நினச்சி பார்த்து கார்த்திக் மேலே ஒரு சின்ன சிம்பத்தியை க்ரியேட் பண்ணியிருக்காரு. எல்லார் பக்கமும் இருந்து இவ்வளோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், இப்போ மாமாவை தானே அவரையும் நம்ம தகர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலினிக்கு நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் கார்த்திக் உள்ள நுழைய திட்டம் போட்டுட்டாரு. ஆனால் இதில் முருகன் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, சுந்தரி பக்கம் நிற்குவாரா இல்லை கார்த்திக் போனா போகட்டும்னு சொல்லி விட போகிறாரா அப்படின்னு சொல்லி தான் அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். என்னதான் போனா போட்டுன்னு விட்டாலும் சுந்தரிக்கு வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி முருகனோட உள் மனசு குத்திக்கிட்டே இருக்க போகுது. நம்ம சுந்தரி இப்போ வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நினைக்காத இருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.